பிரதோஷம் அன்று நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும். அன்றைய தினம் நந்திகேஸ்வரரின் இரு கொம்புகளுக்கிடையில் சிவபெருமான் நடனம் புரிவதாக ஐதீகம். ஒவ்வொரு நாளும் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையான கால பிரதோஷ காலமாகும். இது தினப்பிரதோஷம் எனப்படுவார். சிவனை வழிபட ஏற்ற காலம் சாயரட்சை அல்லது சாயங்காலம். அதிலும் சிறந்தது சோமவாரம், அதாவது திங்கட்கிழமை. அதனினும் சிறந்தது மாத சிவராத்திரி. அதனினும் சிறந்தது பிரதோஷ வழிபாடுகள். பிரதோஷ தரிசனம் செய்பவர்கள் எல்லா தேவர்களையும் தரிசித்த புண்ணியத்தை பெறுவதால் அதற்கு அவ்வளோ மகிமை உண்டு. பிரதோஷம் என்பது பௌர்ணமி அமாவாசைக்கு முன்னாக வரும் திரையோதசி திதியில் வரும் அந்த நாளில் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபட்டால் சிறப்பாக பலனை பெறலாம். அந்த பிரதோஷ காலத்தில் நாம் நந்திகேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்கிறோமோ அந்த பலன்கள் எப்படி என்று பார்க்கலாம். பால் அபிஷேகம் செய்யும்போது தீராத நோய்கள் தீரும். தயிர் அபிஷேகம் செய்யும்போது குடும்பத்தில் வளங்கள் பல உண்டாகும். தேன் அபிஷேகம் செய்யும்போது இனிய சரீரம் கிட்டும். பாட்டு கலைகள் இருப்பவர்கள் பாடுபவர்களுக்கு இது வழிபாடு மிகவும் முக்கியமானது. விவசாய குடிமக்கள் பழங்கள் மூலம் அபிஷேகம் செய்து விளைச்சலை பெருக்கிக் கொள்ளலாம். செல்வம் பெருக்க வேண்டும், குடும்பத்தில் ஐஸ்வர்யம் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்து வெற்றி பெறலாம். வயதானவர்கள் அடுத்த பிறவி வேண்டாம், இந்த பேரிலே முக்தி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் நெய் அபிஷேகம் செய்து கொள்ளலாம். திருமணமாகி நல்ல மக்கள் பேறு வேண்டும் என்று நினைக்கும் தம்பதிகள் இளநீர் அபிஷேகம் செய்தால் நல்ல மக்கள் பேறு கிடைக்கும். தொழிலில் குடும்பத்தில் சில எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் நபர்கள் சர்க்கரை அபிஷேகம் செய்தால் அதையெல்லாம் மறைந்து வழக்கில் வெற்றி கட்டும். சுகமான வாழ்வு கிடைப்பதற்கு எண்ணெய் அபிஷேகம் சிறப்பாக இருக்கும். சில வித்தைக்காரர்கள் அல்லது விளையாட்டு வீரர்கள் சில சிறப்பான சக்திகளை அல்லது பலத்தை பெறுவதற்கு சந்தன அபிஷேகம் செய்தால் நன்றாக இருக்கும். எப்பொழுதும் இறை வழிபாட்டில் இருக்க வேண்டும், தெய்வ தரிசனம் கட்ட வேண்டும் என்று நினைக்கின்ற ஆன்மீகவாதிகள் மலர்களால் அபிஷேகம் செய்யும் பொழுது அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். இதுபோல் அந்த பிரதோஷ நாளில் நீங்கள் அபிஷேகம் செய்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியது, இறை வழிபாட்டின் மூலம் வெற்றி பெற வேண்டியது உங்களுடைய கவனமாக இருக்கிறது. இந்த பிரதோஷம் எந்தெந்த நாளில் வருகிறதோ அதற்குரிய ஒரு விசேஷ பலனை அது தரும். அதுபோல் இன்று 19/9/2025 வெள்ளிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷம் சுக்கிர பிரதோஷம், அதாவது வெள்ளி பிரதோஷம் என்று சொல்லப்படுகிறது. சிவபெருமானின் அருளையும் அளவில்லாத புண்ணியங்களையும் பெறுவதற்கு ஏற்ற தினமான மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையிலான நேரத்தில் அந்த நித்திய பிரதோஷ காலத்தில் இன்று வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அந்த சுக்கிர பிரதோஷ காலத்தில் எங்கள் சிவபெருமானையும் நந்தி பெருமானையும் ஒன்றாக வழிபடுவது உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெருமாள் அலங்கார பிரியன். சிவபெருமான் லிங்கமே வடிவான சிவனருக்கு அபிஷேகங்கள் செய்து அந்த பிரதோஷத்தை நீங்கள் சிறப்பாக வழிபடலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிரபகவான் ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளில் தரித்த முதலான பொருளாதார சிக்கல்கள் என்றும் சுக்கிரயோகம் கிடைக்கப்பெறுவதற்கு சுக்கிரதோஷ பிரதோஷத்தை வழிபடுவது நல்லது. அதிகாலையில் எழுந்து நீராடி விரதம் இருக்க வேண்டும். மாலை நேரத்தில் வரும் பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து வழிபட வேண்டும். சிவலிங்கத்திற்கு பால், தயிர், நெய், தேன் போன்று ஏற்கனவே சொன்ன பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை உங்களுடைய வேண்டுதலுக்கேற்ற யதாசக்திக்கு தகுந்ததுபோல் செய்து அவர்களை வழிபடலாம். சிவபெருமானை பார்வதி தேவியும் நினைத்து மந்திரங்கள், பக்தி பாடல்களை பாட வேண்டும். யாரெல்லாம் சுக்கிரதோஷ வழிபாடு முக்கியமாக செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சுக்கிரதசை நடப்பவர்கள், சுக்கிர லக்கணத்தில் உள்ளவர்கள், சுக்கிரனால் பாதிக்கப்பட்டவர்கள். சுக்கிரனால் பாதிக்கப்பட்டது என்றால் சுக்கிரன் திதி சூன்யமாக இருப்பது, சுக்கிரன் 6-8 மறைவது, சுக்கிரன் நீசமாக இருப்பவர்கள், அதேபோல் சூரிய சந்திரனால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த பிரதோஷத்திற்கு சென்று வழிபடுவது நல்லது. இந்த சுக்கிர பிரதோஷத்தில் நீங்கள் சிவ வழிபாட்டை மேற்கொண்டால் பல மடங்கு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார காரியங்கள் பிரச்சனைகள் தீரும், பணபலம் உண்டாகும், செல்வ வளம் பெருகும். அனைத்து பிறவிகளும் செய்த புண்ணிய காரியங்களை இந்த பிறவிகளை பெறலாம். நோய்கள் நீங்கும், எதிரிகள் மறைவார்கள். நாம் வேண்டிக் கொண்ட எல்லா பிரார்த்தனைகளிலும் இந்த விஷயத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும்.
குடும்பத்தில் நிம்மதி நிலவும், சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுபோல் எண்ணற்ற பலன்கள் இருப்பதால் இந்த சுக்கிர பிரதோஷ காலத்தில் நீங்கள் இந்த பூஜையை வழிபடாது உன்னத காரியமாக செய்து செயல்பட்டு வெற்றி பெறுங்கள். உங்களுக்கு அவனர்களாலே அவன் தாழ் வணங்கி என்பதனால இறையர்களாலே இறையரை வழங்கக்கூடிய அந்த பாக்கியத்தை என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு கொடுப்பாராக. மேலும் அவர் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் என்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தருள்வாராக. வாழ்க வளமுடன், வாழ்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.